Hi, என் பேர் கோகுல். I am in Chennai, but I'm not from Chennai. This is the place where I belong to. ரொம்பவே சின்னதா அமைதியா ஒரு நார்மலான பாப்புலேஷனோட இருக்கிற ஒரு சாதாரண ஊர். இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஊர் தான் சென்னை. மாடர்ன் சிட்டி, மால்ஸ், மீடியா, சினிமா, நைட் லைஃப்னு ரொம்பவே ஜாலியாக பரபரப்பாக இருக்கிற ஒரு ஊர். அப்படியே எங்களோட ஊரில் இல்லாத விஷயம் எல்லாமே இந்த ஊரில் இருக்கும். இதனால எனக்கு இந்த ஊர் ஒரு ட்ரீம் மாதிரி. இவ்வளோ ஏன் படித்து முடிச்சுட்டு எல்லாரும் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறப்ப என்ன பண்ண போறேன்லாம் தெரில, ஆனால் என்ன பண்ணாலும் அது கண்டிப்பாக சென்னையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்த பையன் தான் நான். அண்ட் few years later, ஒரு 20-21 வயசுல நம்மள நிறைய பேர் வேலைக்காகவும் ஹையர் ஸ்டடீஸ்க்காகவும் வேற ஊர், இவ்வளோ ஏன் வேற கண்ட்ரிஸுக்கு கூட ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு அமைஞ்சது. ஸோ அந்த மாதிரி நான் எனக்கு பிடிச்ச மீடியா அண்ட் எடிட்டிங் கரியருக்காக எனக்கு பிடிச்ச ஊருக்கு நான் ஷிஃப்ட் ஆனேன். சென்னையை ஆசைத்தீர என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்த அப்புறமா கொஞ்சமா சென்னை அப்படின்னு சொன்னாலே இந்த சின்ன பையனுக்கு ஒரு போதை இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சு. சென்னை ஆல்சோ ஸ்டார்டட் ஃபீலிங் லைக் அ நார்மல் சிட்டி. இவ்வளோ கூட்டம், இவ்வளோ பரபரப்பான ஊர் எனக்கு வேணாம்னு தோணுச்சு. நான் குறையா எதுவுமே சொல்லலை, பட் திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு ஊருக்கே திரும்பி போயிடலான்னு யோசிச்சா, ப்ரோ வெயிட், யூ காட் அ ஜாப் ஹியர். நீ இங்கே இருந்து தான் ஆகணும். யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன்ஸ். After that, I worked a lot and earned some money as well. எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு நல்லாவே சம்பாரிச்சேன். இந்த வேலை செய்கிற கேப்பில் கிடைக்கிற கொஞ்ச நாள் லீவில் ஊருக்கு கிளம்பிப்போம். நல்ல வேலை செஞ்சு இஷ்டத்துக்கு செலவு பண்ணும்போது கூட கிடைக்காத சந்தோஷம் ஊரில் நிம்மதியாக ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 5 நாளில் கிடைக்கும். வீட்டை விட்டு எப்படா வெளியே போகணுன்னு இருந்த பையனுக்கு இப்போ வீட்டுக்கு போகிறதே பெரிய ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோட மறுபடியும் சென்னைக்கு திருப்பி வருவேன். பட் ஸ்டில் வந்த ஒரு 2 நாளே மறுபடியும் எப்படா ஊருக்கு போகன்றிருக்கும். நான் அவ்வளோ தூரம் ஹோம் சிக் ஆவேன்றதே எனக்கு அப்போ தான் தெரியும். சில நாட்கள் சீக்கிரம் போயிடணும்னு ரொம்ப அதிகமாக வேலை பார்ப்பேன். சில நாள் இந்த வீட்டு நினப்பில் எந்த வேலையும் பார்க்கவும் தோணாது. வீடை மிஸ் பண்ண அளவுக்கு நான் என் ஊரையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த க்ரீனிஷ் லேண்ட்ஸ்கேப்பு, ஃப்ரெண்ட்ஸோட ஆறு குளம்னு அப்பப்போ குளிக்க போகிறது, முக்கியமாக எங்கள் ஊர் ஸ்லாங்கு, இப்படி நிறைய விஷயம் என்னை மிஸ் பண்ண வச்சுது. பட் ஸ்டில் என்ன பண்ண முடியும், நாட்களை எண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகிற வர இது அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி தான். பட் ஒன்ஸ் வாய்ஸ் மென்செட் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் தான் நல்ல மெச்சூரிட்டியை உருவாக்கி புத்தி கொடுக்கும். அது என்னமோ உண்மைதான். தனியாக தான் சென்னை வந்தேன், நானாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்குன்னு வாழ்க்கை ஃபுல்லாக அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்லேயே வாழ்ந்துட முடியாதுல்ல. இவன் என்னடா வீட்டை விட்டு வந்ததுக்கு இவ்வளோ சீன் போடுறான், ஊரோட பார்டரே தாண்டி இருக்க மாட்டான் போலன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நம்ம வெளியே எங்கே போனாலும் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே திரும்பி வர்றதுக்கு ஒரு பிளேஸ், ஒரு ஃபேமிலி இருக்குது. ஆனால் இந்த ஜர்னியில் நம்ம என்னைக்கு அந்த கம்ஃபர்டபுளான பிளேஸ்க்கு போய் இருக்க போகிறோம், அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், இல்லை இதே ஊரில் இப்படியே இருந்துருவோமா, இதெல்லாம் நம்மளால் சொல்லக்கூட முடியாது. சென்னையில் தான் வேலை, நீ இங்கே தான் இருந்தாகணும். இது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தாலும் நீ இங்கே தான் இருந்தாகணுன்ற ஒரு கம்பல்ஷன். சரி ஓகே, நம்ம ஃபேமிலியாவது இங்கே கூட்டு வந்துடலாம்னு யோசிச்சா, அப்பார்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இன் சென்னை, அவங்களுக்கும் இந்த மாதிரி சொந்த ஊர், சொந்த வீடை பிரிஞ்சு வேற மனசு இல்லை. இன்னொரு பக்கம் எனக்குமே மண்டையில் என்ன ஒன்றுனா, இப்படி எல்லாருமே சென்னை கிளம்பி வந்துட்டா அவங்க ஊரில் யார் தாண்டா இருப்பாங்க, ஏன் எல்லாரும் சென்னைக்கு வரணும், சென்னையில் மட்டும் என் வேலைவாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, சென்னையில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஊருக்கும் வந்து நல்லா இருக்கும்ல, எல்லாரும் அவங்கவுங்க ஊர்லேயே அவங்கவுங்க ஃபீல்டில் நிறைய கற்றுக்கிட்டு நல்லா சம்பாதிக்கும். இதெல்லாம் எப்போ நடக்குமா, எல்லாரும் அவங்கவுங்க ஊர்லேயே டெவலப் ஆக முடியுமா என்ன? இப்படி 1008 கேள்வி. ஆனால் பதில் ஒன்றே ஒன்று தான், தெரில.